ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் ஒன்று இருக்கு. ஒரு சில மனுஷங்க வந்து நீங்க ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா கூட அவங்க ஸ்டில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க மொத்த கடலையே கொண்டு போய் அவங்க கையில கொடுத்தாலும் அவங்க ஸ்டில் உங்களை கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. they'll take you for granted. ஸோ நம்ம மனசு இது வந்து எப்பவுமே ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்குமா. நம்மள யாராச்சும் சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களா, என்கரேஜிங்கா ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா அப்படி சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குமா. கடவுள் மனசை படிக்கும் போது 80% இல்ல 90% கூட வச்சுக்கோமே, அவ்வளவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோட படிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அக்செப்டன்ஸோட மூவ் ஆன் பண்றது சில பேர் தான் இருக்காங்க. யார் என்ன என்கரேஜ் பண்ணா என்ன, சப்போர்ட் பண்ணலன்னா என்ன, எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஐ டூ மை பேஷன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா சில பேர் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா, யாராச்சும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா இது பண்ணிட்டா, அப்படி அப்ரிசியேஷன் வரலன்னா அதை பண்றதே நிறுத்திடுவாங்க. எதுக்குங்க இந்த மனசு அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கு, யாராச்சும் நம்மள நோட்டீஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கு. இதை எப்படி அவாய்ட் பண்றது, இதை எப்படி ஸ்டாப் பண்றது? பண்ண முடியாது. இது வந்து நேச்சுரல் ஹியூமன் திங். பட் ஆனா ஒண்ணு பண்ணலாம், நம்மளே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பவுமே பீப்புள் நம்மளோட எனர்ஜியை மேட்ச் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ற இல்ல அந்த எஃபோர்ட்டை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்க அதை பண்ணுங்க. நீங்களே உங்களை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போ அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்றீங்களோ அப்ப நீங்க பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்பவுமே பண்ணவே முடியாது. பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் ஆர் கோனா அப்ரிஷியேட் யூ. பொறாமப்படுறதுக்கு வேணா ஆளுங்க இருக்காங்க, டிஸ்கரேஜ் பண்றதுக்கு வேணா சூப்பரா பண்ணுவாங்க, ஆனா அப்ரிசியேஷன் அவ்வளவு சீக்கிரமா பண்ண மாட்டாங்க. சோ அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா your future self will not thank you. நீங்க ஃபியூச்சர்ல ஹாப்பியா உங்களை பத்தி நீங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ணணும்னா ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் அண்ட் அக்செப்டிங் யுவர் செல்ஃப். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இப்பதான் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல இப்பதான் நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல இப்பதான் ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே சின்னதா தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதை பீப்பிள் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என்னத்தான் பண்ணி கிளிக்க போறோம் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பிகாஸ் நம்ம பீப்பிளோட ஹேபிட் என்னன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும் போது நம்மள அப்ரிஷியேட் என்கரேஜ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நம்ம வளர்ந்து ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா இது என்னோட பொண்ணு, இது என்னோட ரிலேட்டிவ், இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நிப்பாங்க. சோ வந்து அந்த மாதிரி அப்ரிசியேஷன் சப்போர்ட் நமக்கு தேவையில்லை. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் நீங்க வந்து மத்தவங்களோட அப்ரிசியேஷன் அண்ட் சப்போர்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையுமே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, சக்சஸும் உங்களோட தான். ஸோ கீப் ஆன் அப்ரிஷியேட்டிங் யுவர் செல்ஃப், டூ வாட் யூ ஆர் டூயிங் நவ் அண்ட் ஸ்டாப் expecting appreciation and support from people.